ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிநேற்ற நாமத்தினாலே திருச்சபை அவருக்கு அன்பின் வாழ்த்து. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு சொல்கிற இடத்துல ஜெபிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. ஜெபம் என்பது அது ஒருவேளை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபம் என்பது ஏதோ உபவாச கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் ஜெபிக்கிறது. ஜெபம்னா ஏதோ சபைக்கு வந்து ஜெபம் செய்வது என்று நினைக்கிறார்கள். இன்னொரு விதத்தில் ஜெபம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ நம்முடைய தேவைகளை நமக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிறது தான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் நினைப்பதற்கு முன்பாகவே, நாம் வேண்டுவதற்கு முன்பாகவே நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஜெபம் அது ரொம்ப போரான ஒரு காரியமாய் தெரிகிறது. அப்படித்தானே? ஜெபம் என்பது ரொம்ப போரான ஒரு காரியமாய் தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபம் தேவைதானா? ஜெபத்தின் தன்மை என்ன? ஜெபம் எப்படிப்பட்டது? ஜெபம் நமக்கு எந்த காரியங்களில் உதவி செய்கிறது என்று சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் சொல்லுகிற சில காரியங்கள்லாம் என்னவென்றால், ஜெபமே வேணாம், விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு பெரிய உபதேசங்கள் எல்லாம், துருபதேசங்கள்லாம் பெருகி வருகிற காரியங்கள். சபைக்குள் இருக்கிற நமக்கும் ஜெபத்தின் மீது நம்பிக்கை அற்று போகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் நம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் எத்தனை பேராக இருக்கிறோம்? குறைவாக தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஜெபத்தினுடைய மேன்மையை நாம் அறியாதது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஜெபம் என்பது ஒரு பயன் தருகிற, ஒரு பதில் தருகிற, அல்லது ஒரு நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதை குறித்து உணராது இருக்கிறோம். அதெல்லாம் சும்மா கண்ணை மூடி வாயை திறந்து ஏதோ காற்றுல பேசுகிறது போல் பேசிக்கிட்டு எதுக்கு நேரத்தை அப்படிலாம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜெபம் என்ன காரியத்தை நமக்கு தருகிறது? நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள் தானா அப்படின்னா, நிச்சயமாய் நமக்கு முன்னோடியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராயிருந்தார். ஏன் அவர் ஜெபிக்கணும்? அவர் தான் தேவனாச்சு, அவர் தான் பரலோகத்தில், அவர் தான் தேவனுடைய வார்த்தையாக இருந்தவராச்சு. அவர் இந்த பூமியில் மனுஷனாய் வந்த பொழுது ஏன் அவர் ஜெபிக்க வேண்டியவராயிருந்தார்? ஏன் ஜெபிக்கணும்? அவர் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார். அவர் யாருங்க? நாம் அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் ஒரு வழிகாட்டியாக இந்த உலகத்தில் வந்து அவர் வாழ்ந்தார். அவர் 100% மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்ததினாலே அவர் அனுதினமும் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். எதற்காக? உணவுக்காக, உடைக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, இவைகளுக்காக மாத்திரம் அவர் ஜெபித்திருப்பார் என்று நாம் நினைக்கிறோமா? நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? அனுதினமும் நாம் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம்? எதுக்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தில் எது அதிகமாய் என்ன நோக்கம் இருக்கிறது? நம் ஜெபத்தின் நோக்கம் என்னவா இருக்கிறது? தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அப்புறம் சோதனையிலிருந்து என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நம் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். 2வது, சோதனையிலிருந்து ஜெயிக்கணும். 3வது, அதான் சோதனையிலேருந்து ஜெயிக்கிறோம். எல்லா சோதனை, பாவ சோதனையாக இருக்கட்டும், பொருளாசை சோதனையாக இருக்கட்டும், மாம்சீக இச்சை, எல்லாத்துலேயும் ஜெயிக்கும். அடுத்து வேற
ஜெபிக்கிறவர்கள் இப்போதான் நிறைய பேர் கையெல்லாம் தூக்குனாங்க. நாங்கள் அனுதினம் ஜெபிக்கிறோம் என்று. அப்போ உங்கள் ஜெபத்தில் இருக்கிற நோக்கம் என்ன? எதற்காக அனுதினம் ஜெபிக்கிறீர்கள்? ஒரு பதில் வேணும் இல்லை? எல்லாரும் ஒன்றா சொன்ன கேட்கல, யாராவது ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. யாருடைய ஆத்மா ரட்சிப்புக்காக? ஆண்டவருடைய ஆத்மா. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்மா ரட்சிப்பு காட்சி வைக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட சொல்லுங்க. தேவைகள் சந்திக்கப்பட, சோதனைந்து ஜெயிக்க, ஆத்மா ரட்சிக்கப்பட, அடுத்து பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிக்க, அடுத்து. அப்போ யாரும் தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் பொருளாதார தேவைகளுக்கு சொல்லிட்டு தேவைகள், தங்களுடைய குடும்பத்திற்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறது இல்லையா? நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கிறோம்? லிஸ்ட் வச்சு ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? லிஸ்ட் வச்சு இருக்கோம். எதெல்லாம் நிறைவேறதோ அதெல்லாம் டிக் பண்ணுறோம். அப்படி தானே? லிஸ்ட்டு வச்சு ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்லதா கேட்டதானா? ஜெபம் நல்லது. அந்த ஜெபம் அது சில நேரத்தில் வெறுமையாய் மாறிவிடக்கூடாது. ஜெபம் சில நேரத்தில் அது ஒரு பழக்கமாகவே மாறிவிடக்கூடாது. ஜெபம் சில வேளையில் ஒரு விக்கிரகமாய் மாறிவிடக்கூடாது. என்ன, ஜெப பழக்கம் நல்லது தானே? ஆமாம், ஜெபம் செய்கிற பழக்கம் நல்லது. ஜெபம் ஒரு பழக்கமாக வைத்திருப்பது அந்தளவுக்கு நல்லதல்ல. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்போது ஜெபத்தின் நோக்கம் என்ன? முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே மனுஷனாய் 100% நம்மை போல மாம்சத்தினாலும் இரத்தத்தினால் நிரப்பப்பட்ட இயேசு அனுதினம் ஜெபித்தார். அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தாராம்? தனித்து ஜெபித்தாராம். ஆமென். ஜெபம் முதலாவது எங்கே தொடங்குது? தனித்து ஜெபித்தாராம். ஏன் ஜெபம் பண்ணார் அப்படின்னா, அவர் மனிதனாய் இருப்பதினாலே தேவ சமூகத்தை தேடினார். ஜெபம் நமக்கு எதை கொண்டு வருகிறது என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வருகிறது. பிதாவின் உறவை நமக்கு பெற்று தருகிறது. என்ன செய்துங்க? அதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது, ஒரு மகன் தன் தகப்பனிடத்திலே தன் தேவைகளை கேட்கிறதும் வாங்குகிறதும் லிஸ்ட் கொடுக்கிறதும் அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் தேவ சமூகத்தை வந்தடைவதற்கு. கர்த்தருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில், பிதாவினுடைய பிரசனத்தை, அவருடைய உறவை, அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்கே ஜெபத்தின் நோக்கமாக இருக்கிறது. நாம் அதை ஜெபத்தில் உணர்ந்திருக்கிறோமா? நாம் ஜெபிக்கும்பொழுது தேவ பிரசனத்தை, தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாய், தேவனுக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன், பரம தகப்பனை நான் இப்பொழுது சந்திக்கிறேன், அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு முழு உறுதியான நம்பிக்கை, விசுவாசமும் அந்த உணர்வும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ உண்டாகிறதோ அப்பொழுது நாம் ஜெபத்தின் நோக்கத்தை அறிந்து கொண்டவர்களாக இருக்கும். அப்போ ஜெபம் எதற்கு? ஜெபத்தின் நோக்கத்தின் முக்கிய காரணம் எதற்கு? அனுதினமும் இயேசு தனித்து ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஜெபித்தார். அவர் தனிமையாக இருக்கும்போதெல்லாம் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தாராம்? தனித்தே ஜெபிக்கிறவராயிருந்தார். ஏன்? அதனுடைய ரகசியம் என்ன? நம்ம கூட ஜெபத்தில் பல தன்மைகள் உண்டு. ஆனால் ஜெபத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அதை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபி. அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவர் உனக்கு அதனுடைய ஆழம் என்ன? அதனுடைய ஆழம் என்ன? அதனுடைய காரியம் என்ன? தனிப்பட்ட உறவு. என்னதுங்க? தனிப்பட்ட உறவு. ஒரு அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, ஒரு அன்பு, ஒரு உரையாடல் இருக்குமானால் அது அந்த ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் அடையாளமாக இருக்கிறது. எதுக்கு அடையாளமாக இருக்கிறது?
அதை புரிந்து கொள்வதற்கு வேதம் சொல்கிறது கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த உரிமை, அந்த உறவு, அந்த நேசம், அப்பதான் அவருடைய சமூகம் நமக்கு வருகிறது. அப்போ இயேசு எப்பொழுதும் தனித்து ஜெபித்தவராயிருந்தார். கூட்டத்தில் ஜெபிக்கலாம், சபையில் ஜெபிக்கலாம், ஜெப குறிப்புகள் கொடுக்கும்போது ஜெபிக்கலாம், அதெல்லாம் நல்லது இல்லையா? நல்லது தான். ஆனால் இந்த பழக்கம் நல்லது தான். ஆனால் இப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் யாரை முன்னிறுத்துகிறோம் என்றால், இப்படி ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய மனநிலை எங்கே இருக்கோன்னா, கொடுத்த குறிப்பு என்ன, நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறா, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், இந்த நினைவுகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஜெப குறிப்பு கொடுக்குறோம், நாம் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கும் பொழுது பக்கத்துலலாம் யார் இருக்கிறா, நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறோமோ, என்ன குறிப்பு அதை மறந்துடுவோமோ, கொடுத்ததை செய்யணுமே. இப்போ எல்லாரும் பார்க்கும்போது இவர் என்ன, நான் சொன்ன குறிப்பு வேற, இவர் ஜெபித்தது வேற, என்ன தான் ஜெபம் பண்ணார், ஒன்றுமே புரியலையே, அவர் வேற எதுக்கோ போகிறாங்களே அப்படின்லாம் ஒரு காரியம் வந்துடக்கூடாது. எல்லாம் என்ன சொல்லணும், நல்லா ஜெபம் பண்ணீங்க அப்படின்ற ஒரு பேர் எடுக்கணும். இப்படி உலகத்துக்குரிய பல சிந்தனைகளோடு கூட தான் நாம் பொதுவாய் ஜெபிக்கும் பொழுது, சபையில் ஜெபிக்கும் பொழுது, மற்ற குறிப்புகளுக்காக ஜெபிக்கும் பொழுது இவ்வளோ சிந்தனைகள் நமக்குள்ளே என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். அப்போது நமக்கு முன்னே தேவ சமூகம் இருப்பதையோ, தேவ சமூகத்தில் நாம் இருப்பதையோ, அவரோடு கூட நாம் இணைகிறதையோ, அவர் பிரசன்னத்தை அடைகிறதையோ அந்த இடத்துல அந்தளவுக்கு உணர முடியாது. அதுக்காக உணரவே முடியாதுன்னு நான் சொல்லலை, முழுமையாய் உணர முடியாது. அப்போ முழுமையாய் தேவ பிரசன்னத்தை ஒரு மனிதன் உணர்வதற்கு, அடைவதற்கு, அந்த தெய்வீக உறவிலே ஐக்கியப்படுவதற்கு தனித்து அவர் சமூகத்தை தேடி. ஏன்? நான் மனிதன், என்னால் ஒன்றுமே இயலாது, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய துணையும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய ஆளுகை எனக்கு வேண்டும். அதுதான் அந்த சமூகத்தில் நாம் வெளிப்படுத்துவது. அந்த பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன். ஏன்? அவங்க தெய்வ சமூகத்தை மறந்து விட்டார்கள், அல்லது தெய்வ சமூகத்துக்கு என்ன செய்யலை, தெய்வ சமூகத்தை போய் சேர முடியலை. அப்பொழுது தோல்விகள் வருகிறது. சரி, ஜெபிக்கிறவர்களுக்கு தோல்விகள் வராதா, சோதனை வராதா? நிச்சயமாய் வரும். அந்த நேரத்தில் தான் ஜெபத்தை என்ன செஞ்சிருவோம், விட்டுடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, அதற்கும் நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. பிதாவின் சித்தம் ஒன்றே நிறைவேற வேண்டும். நம்முடைய சுய சித்தம், நம்முடைய சுய விருப்பம் ஒன்றும் அங்கே நடக்கக்கூடாது. வியாகுலப்படும் பொழுது அவர் ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார், ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஜெபித்தார், ஏன் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் ஜெபித்தார். இப்படிப்பட்ட ஜெபத்தின் அனுபவம் அவருக்கு அந்த 3 வருஷத்தில் மாத்திரம் வந்திருக்குமா, அல்லது அவர் நன்மை தீமை அறியத்தக்கவராய் 12 வயதில் தேவாலயத்தில் வேத அறிஞர்களோடு கூட கேள்வி கேட்கக்கூடியவராய் மாறினாரே, அந்த பிரயாணத்திலிருந்து வந்திருக்குமா? அப்பத்திலேருந்தே அவர் ஜெபித்ததை யாருன்னா பார்த்துருக்குறாங்களா? யாரும் பார்க்கல. அவர் ஊழியம் செய்யும் பொழுதும் ஜெபித்ததை வேறு யாராலும் பார்த்திருக்கிறார்களா? இல்லை, சீஷர்களுக்கு தெரியும். அப்ப ஜெபம் என்பது அது ஒரு தேவனுடைய சமூகத்தை நாம் அடைவது மாத்திரமல்ல, அவர்தான், அவருடைய சமூகம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பது மாத்திரமல்ல, அது தேவனுக்கும் நமக்கும், கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு அன்பின் ஐக்கிய உறவு. அது வெளியே தெரியாது, அது வெளியே பார்க்க முடியாது, அது வெளியே தெரியவும் கூடாது. என்னதுங்க? வெளியே தெரியவும் கூடாது. சில காரியங்கள் அப்படி இருக்கும். அந்த ஐக்கியம், அந்த வார்த்தைகள், அவங்களுடைய உரையாடல், அவங்களுடைய இணக்கம் அது வெளியே தெரியாது. ஆனால் அப்படி தேவ சமூகத்தில் இருந்துட்டு வந்த எலியா பொதுமக்களுக்கு முன்பாக அவர் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாரு? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாரு? ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாரா? ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாரா?
ஆண்டவரோடு பேசினார். வானத்திலிருந்து என்ன வந்தது? என்ன வந்தது? அப்போ அந்த அடையாளம் தான் இவர் தேவ மனுஷன் என்பதையோ, தேவ சமூகத்தில் இருக்கிறவர் என்பதையோ, தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கணவன் மனைவி அவங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்த ஒரு திருமணம் உண்டாகுதுன்னா பேனருங்களை பாருங்க, எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? சினிமா தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 6 மாதம் 5 மாதம் பாருங்க, என்ன ஆகுது? அன்பு எங்கே, ஐக்கியம் எங்கே, உறவு எங்கே, பாசம் எங்கே, எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது. என்ன செய்யுது? காரணம் என்ன? உண்மையான தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பும் அந்த நேசமும் அந்த காரியமும் அது காக்கப்பட வேண்டியது. அது மறைவுக்குள்ளானது. எதெல்லாம் மறைவுக்குள்ளாயிருக்க வேண்டுமோ, எதெல்லாம் காக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் அது கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளதாய் காணப்படுகிறதோ அதெல்லாம் வெளிரங்கமாகனா அப்படிதான் பிச்சுட்டு போகும். என்னங்க, கோடி கோடியாக செலவு பண்ணி அப்படியே ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் பல லட்சங்கள் செலவு பண்ணி திருமணங்கள் செய்கிறாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வாழ்கிறது இல்லை. பார்த்தா அடுத்து வேறொரு திருமணம், அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட், அடுத்து வேறு, இப்படி உலகம் போயிட்டுருக்கு உலகத்தில். அப்போது அதனுடைய காரியங்கள் என்ன? நோக்கம் தெரியல, தேவ சமூகம் தெரியல, நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் தெரியல, தேவ சித்தம் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு சின்ன சோதனை வந்தால், சின்ன பிரச்சனை வந்தால் தாக்கு பிடிக்க முடியலை. ஆனால் நான் இவ்வளோ நேசித்தேன் அவ்வளோ நேசித்தேன் என்று சொல்லுகிறோம். அப்போது இது வெளிரங்கமாய் காணப்படுகிற இந்த காரியம் வேதம் சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கு. அது பாவத்துக்குரிய காரியத்துக்குள்ளே போகிறது. வேதம் அப்படி 2 விதமான காரியங்களை பிரிக்கிறது. ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு, திருச்சபைக்கும் இயேசுக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. ஆனால் அதே போல் உலகத்திலே பாவத்துக்கோ பாவத்தின் கிரியைகளுக்கும் உடன்படுகிற இந்த உலகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது வேறு விதமான பாவத்தை காண்பிக்கிற காரியங்களுக்கு சாத்தானுக்கும் உலக மக்களுக்கும் உள்ள ஒரு காரியமாய் என்ன செய்கிறது என்றால் வெளிப்படுத்துகிறது. வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. வேசியோடு இசைந்திருக்கிறவனோ ஒரே மாம்சம் தான் இருக்கிறான்னு சொல்லுது. ஆனால் தேவ நோக்கம் என்ன? இவர்கள் தேவன் இணைத்தார், இவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், இவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பையோ அவங்களுடைய ஐக்கியத்தையோ அவங்களுடைய காரியங்கள் ஒன்று வெளியே தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் தான், கிறிஸ்தவ திருமணங்கள் தான் அப்படிப்பட்ட நிறைய உலகத்தில் சினிமாவில் எப்படி பேனர்கள் வைப்பாங்களோ அப்படி வைத்து இந்த காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதுபோல ஜெபமும் இன்றைக்கு ஒரு பகுதியில் வியாபாரமாய் மாறிவிட்டது. வருமானத்துக்கு ஜெபம், குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஜெபம், அப்புறம் படிப்புக்கு ஜெபம், +2 10th எக்ஸாம் உடனே ஒரு ஜெபம் போட்டு ஜனங்களை அழைத்து, இப்படி பல ஜெபம் என்பது என்னவாய் மாறிவிட்டது என்றால் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு மீடியேட்டர் இருக்கிறேன், என்கிட்ட வா அப்படின்ற இடத்துக்கு மாறிவிட்டது. அப்போ இதுவும் தேவனுடைய பார்வையில் தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது அது அங்கீகரிக்கப்படும், சுய நோக்கத்தோடு செய்யப்படும் பொழுது அது பலன் தராது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஜெபம் என்பது நாம் தேவ சமூகத்துக்கு செல்கிற ஒரு வழியாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது சொல்லுங்களேன்? அப்போ தேவ சமூகத்துக்கு போனால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அல்ல சில மனிதர்களை பற்றி சில நபர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த நபரை குறித்து, அவங்க ரட்சிப்பை குறித்து, இல்லை அவங்களுடைய காரியத்தை குறித்து, அல்லது ஆண்டவரை எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க, அப்படி நடந்துட்டாங்க, நான் இவங்க முன்னாடி வைக்கப்பட்டு இப்படி விளக்கிக்கொண்டோம், இதுதான் விக்கிரகம்னு சொல்கிறோம். இதுதான் ஜெப பழக்கம் என்று சொல்லுங்க. அப்படி இல்லாமல் நாம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும்போது, ஸ்தோத்திரத்தோடு கூட ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் என்ன ஏவுதலை தருகிறார், எப்படி ஜெபிக்கும்படியாய் அவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்கிற காரியங்களை அறிந்து ஆவிக்குள்ளாய் ஜெபிக்க வேண்டும். அப்போ முதலாவது எங்கே போகணும்? ஜெபம் எங்கே நம்மை கொண்டு செல்கிறது?
எங்கே கொண்டு செல்லுதுங்க? ஜெபம் நம்ம எங்கே கொண்டு செல்கிறது? ஜெபத்தின் மூலமாக நாம் எதை அடைகிறோம்? தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வை தருகிறது. அந்த நம்பிக்கையோடு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுகிறோம்? நான் ஜெபிக்க கண்களை மூடும் பொழுது, தனித்து வரும் பொழுது, தேவனுக்கு முன்பாக இருக்கிற, தேவ சமூகத்தில் இருக்கிறேன்ற அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கிறது? அப்படி நாம் ஜெபித்தோம்னா வந்துட்டு சொல்ல மாட்டோம், ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன நடக்குமோ தெரில, கேட்பாரோ கேட்க மாட்டார், ஆண்டவர் பதில் தருவாரோ, புலம்ப மாட்டோம். அப்போ புலம்புகிறது ஜெபம் அல்ல. புலம்புகிறது ஜெபம் அல்ல. நமக்கு நேரமும் இல்லை, இன்னும் ஒரு வேத வசனத்துக்குள்ளே கூட நம்ம போல. முதலாவது ஜெபம் தனித்து ஜெபிக்க பழக வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? தனி ஜெபம். அதை தான் ஆண்டவர் ஒரு அறைக்குள்ளே போய் அல்ல தனித்து, ஆண்டவரே அப்படி தான் ஜெபித்து இருக்கிறார். அவர் எப்படி ஜெபித்தார்? தனித்து தான் ஜெபம் பண்ணார். அது நமக்கு ரொம்ப முக்கியம். மத்தேயின் புத்தகம் 14:23, லூக்கா 6:12 எழுதி கொள்ளுங்க, நேரம் தான் வாசிக்கலாம். மத்தேயு 6:6 என்னதுங்க? மத்தேயு 14:23, லூக்கா 6:12, மத்தேயு 6:6. தனித்து ஜெபித்தார். அடுத்தது சீஷர்களோடு ஜெபித்தார். கூடி ஜெபிக்கணும். கூடி ஜெபிக்க கூடாது சொல்ல, சபைக்கு வருகிறோம், விண்ணப்பங்களை கேட்டு ஜெபிக்கணும். அது அப்படி கூடி ஜெபிக்கும் பொழுதும் தேவ சித்தத்தை, தேவ சமூகத்தை உணரக்கூடியவர்களாய் நாம் பக்கத்தில் யார் இருக்கிறா, நாம் கொடுத்த குறிப்புக்குள்ளே இருக்கிறோமா, நாம் சரியாக ஜெபிக்கிறோமா, வேறு எதுனா சொல்கிறாங்க என்கிற சிந்தனையெல்லாம் மறந்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியுமானால் நமக்கு தனி ஜெபம் அவசியமாக இருக்குது. தனி ஜெபமாக ஜெபித்த பிறகு தான் நாம் குழுவாய் ஜெபிக்கும் பொழுதும் தேவ சமூகத்தை உணர்கிறவர்களாக இருக்க முடியும். அதுதான் லூக்கா 9:18. என்னதுங்க? லூக்கா 9:18. சரி, இவைகளெல்லாம் ஜெபத்தை குறித்த காரியம். அப்புறம் ஒரு காரியம் சொன்னாங்க, சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கணும். மத்தேயு 26:41, லூக்கா 22:40. இந்த வசனங்களை எழுதி கொண்டு வசனத்தை வாசிக்கலாம். நாம் எதற்காய் ஜெபிக்கிறோமோ, எதற்காய் ஜெபிக்கலையோ, ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்த கடைசி காலத்தில் இருக்கிறது. முதலாவது ஜெபத்திலே நாம் எதை அடைகிறோம்? தேவ சமூகத்தை அடைகிறோம். நமக்கு முன்னே தேவன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தனித்து நாம் தேவ சமூகத்திலே நம்ம அறை வீட்டை பூட்டி அல்லது தனிமையாய் ஜெபிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுகிறோம், அங்கே அன்பு செலுத்துகிறோம், அங்கே அவரை வர்ணிக்கிறோம், அவரோடு கூட நாம் இடைப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஜெபம் 2 விதமான காரியங்களை நமக்கு முன்னிறுத்துகிறது. அதில் ஒரு காரியத்தை கண்டிப்பாக ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ நாம் ஜெபம் பண்ணுவதின் நோக்கம் தேவ சமூகத்திலே இருக்கிறோம், தேவனுடைய உறவில் இருக்கிறோம், தேவ சித்தத்தை அறிகிறோம். ஆனால் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி என்னதுங்க? அப்போ என்னெல்லாம் சம்பவிக்கும்? வேதம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது? அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறது. யுத்தங்களை குறித்து சொல்லியிருக்கிறது, நிலநடுக்கங்களை குறித்து சொல்லியிருக்கிறது, காட்டி கொடுக்கப்படுவதை குறித்து சொல்லியிருக்கிறது, உண்மையற்ற தன்மையை குறித்து சொல்லியிருக்கிறது, கிறிஸ்தவத்தை மறுதளிக்கக்கூடிய, கிறிஸ்துவுக்குள் வந்து ஆண்டவரை தூசிக்கக்கூடிய பொல்லாத காலம் உண்டாகிறதை குறித்து சொல்லியிருக்கிறது. விசுவாசத்தை மறுதளிக்கிற ஜனங்களாய் கடைசி நாட்களில் மாறிவிடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்கிறது. இந்த உபத்திரங்கள்லாம் முடிந்த பிறகு
சூரியன் இருளடையோ, சந்திரன் ரத்தமாய் மாறும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எரிந்து எரிக்கற்களாக பூமியில் விழும். இவையெல்லாம் நடக்கும் பொழுது மனிதன் தேவ சமூகத்தை கிட்டாதவனாய், தேவனுடைய உறவில் இல்லாதவனாய், தேவனுடைய சித்தம் நிறைவேற அல்லது சித்தத்தை அறியக்கூடாதவனாய் அவன் மாறி போவானானால் அவன் அவிசுவாசியாய் போயிடுவான். என்ன இவ்வளோ ஜனங்கள் சாகிறார்கள், இவ்வளோ அநியாயம் நடக்கிற, இவ்வளோ சிறு பிள்ளைகள், இவ்வளோ பெரியவர்கள், அப்பாவி மக்கள், இத்தனை காரியங்கள், விலைவாசிகள், பஞ்சங்கள், போராட்டங்கள் இவ்வளோ பெருகும் பொழுது கடவுள் இருக்கிறாரா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? அப்போ விசுவாசம் என்ன செய்யும்? பின்வாங்கும். வேதம் சொல்றது கடைசி காலத்தில் ஆண்டவர் வரும் வேளையில் அந்த நேரத்திலே விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் விசுவாசம் அப்பொழுது நிலைக்காத தன்மை உண்டாயிருக்கும். முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பார். என்ன விசுவாசம்? தேவ சமூகம், தேவன், அவருடைய சித்தம், அவருடைய வாக்குத்தத்தம், இந்த பூமியினுடைய நியாய தீர்ப்பு, இதையெல்லாம் விசுவாசிக்க கூடாதபடி ஜெபத்திலிருந்து ஜனங்களை வேறே பிரிக்கக்கூடிய வழியை சத்துரு எப்போ உண்டாக்கிவிட்டான். அநேக பிரசங்கங்கள், அநேக புதிய உபதேசங்கள் அப்படிதான் இந்த உலகத்திலே போதித்து கொண்டிருக்கிறது. ஜெபம்லாம் வேஸ்ட்டு, விசுவாசம் தான் போதும். எதுங்க, நீ ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? ஏன் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் உன் காரியங்களை அறியவில்லையா? அவர் உனக்கு செய்ய மாட்டாரா? ஜெபம் செய்வதெல்லாம் இன்னும் சத்தியத்தை விசுவாசம் இல்லாதவங்க தான் ஜெபம் பண்ணும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற காலத்தில் இருக்கும். அவர் பிரசனம் இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும், வசனம் இருந்தால் போதும், வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்சால் போதும், ஜெபம் பண்ண வேண்டாம். ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பைபிள் படி, வேதம்னா தெரிஞ்சுப்பேன். எதுங்க, அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இதை தான் உலகம் பிரசங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இதுதான் மக்களுடைய மனதில் வருகிறது. இன்னொரு பக்கம் ஜெபமா, இங்கே வாருங்கள். எங்கே வரணும்? ஒரு இடத்துக்கு வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் ஜெபம் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓ நம்மெல்லாம் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார், நம்மெல்லாம் ஜெபம் பண்ணால் பதில் வராது, இந்தந்த காரியத்துக்கு இந்தந்த இடத்துல போய் ஜெபிக்கணும். என்னதுங்க, இந்தந்த காரியத்துக்கு இந்தந்த இடத்துல போயிட்டு ஜெபிக்கணும், அதுக்கு இருக்கிற ஜெப கூடுகைக்கு நாம் போகணும் அப்படின்ற ஒரு காரியங்கள் எழுப்பி எங்கே பார்த்தாலும் ஜெபம் மையம், எங்கே பார்த்தாலும் ஜெபத்தில் ஜனங்களை அழைக்கிறாங்க. ஜெபம் நல்லது. நம் ஜெபம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெப மையத்தில் போகிறது நல்லது. ஆனால் நோக்கம், வருகிற ஜனங்கள் புரிந்து கொள்கிற விதம், அவங்க அங்கே சந்திக்கிற தேவ சமூகம் இருக்கிறதா, இதெல்லாம் ஆராய வேண்டும். அப்போ சபையில் ஜெபிக்கக்கூடாது. அப்புறம் ஏன் உபவாச கூட்டம் வைத்திருக்கீங்க? அப்புறம் ஏன் வெள்ளிக்கிழமை கூட்டம் வைத்திருக்கீங்க? விசேஷ ஜெபம் ஏன் வைக்கிறீங்க? ஜெபிக்கணும். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? நாம் குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதும், தனித்து ஜெபிக்கும் பொழுதும், சபையாய் ஜெபிக்கும் பொழுதும், எல்லாரும் இணைந்து ஓரிடத்திலே ஒரு கூடுகையிலே போகும் பொழுதும் எதை ஜெபத்தில் முன் வைக்கிறார்கள்? ஐயா ஜெபம்னா இது நடந்துரும், இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும், இதை முன்வைக்கிறார்களா? தேவ சமூகத்தை முன்வைக்கிறார்களா? தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை முன்வைக்கிறார்களா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஐக்கியத்தை, உனக்கும் தேவனுக்கு உள்ள உறவு என்ன? அவரே மெய்யான திராட்சை செடி, நீ அவரில் இணைந்திருக்கிற கொடி. கொடிக்கு தனியாக ஒரு போஷிப்பு இல்லை. செடியிலிருந்து, வேரிலிருந்து எல்லா தேவைகளும், வேண்டிய சக்திகளும் இந்த செடி கொடிக்கு கொடுக்கிறது. அவைகளை பெற்று அந்த கொடி நல்ல கனிகளை தர முடியும். இந்த உறவை, ஐக்கியத்தை ஜெபத்தில் சொல்லித் தருகிறார்களா? ஜெபத்தில் நாம் அதை தான் பார்க்க வேண்டும். அப்போ இந்த கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஜெபம் இல்லாமல் போகும் பொழுது இப்படிப்பட்ட மனநிலை வந்துவிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது? யுத்தங்கள் ஏன் வருது? ஏன் அப்பாவி மக்கள் மரித்தார்கள்? ஏன் சுனாமியில் வந்து சபையெல்லாம் அடிச்சிட்டு போச்சு?
இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம விசுவாசத்திலிருந்து தவறி போக செய்கிறது. தேவ சித்தம் என்ன, அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த பழக்கத்திலிருந்து விலகுகிறது. அடுத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வது எல்லாமே நம்முடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுய ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனோடு போராடுகிறோம். இன்னொரு உபதேசம் இருக்கு, ஜெபத்தில் இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்டால் கர்த்தர் தருவாரா? அப்படி தந்தா அவர் கர்த்தரா? நாம் சொல்லி ஒரு காரியத்தை அவர் செஞ்சால் அவர் ஒரு சர்வன்ட்டு, அவர் காட் இல்லை அப்படி சொல்லுகிற உபதேசங்கள் உலகத்தில் பெருகி இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் ஒரு புதிய ஒரு உபதேசம் இருக்கிறது. கர்த்தர்கிட்ட போய் நீ ஆர்டர் போடுற, நீ ஓனரா? அவர் சர்வன்ட்டா? அப்போ அவர் எப்படி காடாக முடியும்? அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு மனிதனை ஜெபத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து, தெய்வீக உறவிலிருந்து, தேவ சித்தத்தை அறிவதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரணும் கடைசி காலத்தில். அப்படி வெளியே வந்துட்ட பிறகு ஒரு சம்பவம் நடக்குகிறது. இந்த உலகத்தினுடைய யுத்தங்களையும் பஞ்சங்களையும் அழிவையும் அதற்கு பிறகு வருகிற நியாய தீர்ப்பு இவைகளை அவங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகுனா, இவங்களுக்கு தான் தெய்வ சமூகம் இல்லையே, இவங்க தான் தெய்வீக உறவு இல்லையே, இவங்க தான் தேவ சித்தத்தை அறியவில்லையே, இப்பொழுது அவர்கள் விசுவாசத்தை ஈஸியாய் மறுதளிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. எத்தனை பேருக்கு இப்போ ஜெபத்தின் நோக்கம் புரிகிறது? எத்தனை பேர் விளங்குறீங்க? இவ்வளோ நேரம் நம்ம பிரசங்கத்தை கேட்டோம், யாருக்காச்சும் ஏதாச்சும் புரிந்ததா? அப்போ என்ன புரிஞ்சு? அப்போ நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். காரணம், மனுஷகுமாரன் வரப்போகிறார், அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அதுக்கு பாத்திரவானாய் நம்மை மாற்றுவதே ஜெபம். ஏன்னா ஜெபம் தான் தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு வருகிறது, தேவனுடைய உறவிலே நம்மை இணைக்கிறது, தேவ சித்தத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதை நிறைவேறும்படி வேண்டிக் கொள்ள செய்கிறது. அப்போ ஜெபத்தின் மிக முக்கியமான காரியம் அவருடைய சமூகத்திலே, அவருடைய உறவிலே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுதல் செய்வது. இரண்டாவது தான் நமக்கு வேண்டிய காரியங்களை கேட்பது. அதுக்காக நாம் ஆர்டர் போட்டால் அவர் நமக்கு பதில் தருவார். என்ன, அவர் சர்வன்ட்டா காடான்னு கேட்டால், ஒரு குழந்தை தன் தகப்பனிடத்தில் கேட்கிற பொருளை தகப்பன் கொடுத்தா அப்போ தகப்பன் அந்த பிள்ளைக்கு சர்வன்ட்டா? அப்போ அந்த குழந்தை ஓனரா? அவர் ஓனர் ஆயிட்டாரா அந்த குழந்தை? இல்லையே. இது பரம பிதா, அவர் பரலோக தகப்பன், அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் அது நமக்கு சொந்தம். பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு தர அவர் விருப்பமாக இருக்கிறார். எந்த பிள்ளையும் தன் தகப்பனிடத்தில் உரிமையோடு கேட்கிறது போல நம்முடைய பரம தகப்பனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்போ ஜெபத்தில் இதை கேட்க மாட்டேன், அதை கேட்குறாங்க, இதை அப்படி அல்ல. நாம் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் போகும்பொழுது எங்கே போகிறோம்? தேவ சமூகத்துக்கு போகிறோம், தெய்வீக உறவுக்குள்ளே இருக்கிறோம், தேவ சித்தத்தை அறிகிறோம். அப்போ நம்முடைய ஜெபத்திலே ஆவியானவர் நம்முடைய விண்ணப்பங்களை எப்படி மாற்றுவார்னா, அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவர்களாய் மாற்றுவார். அப்பொழுது அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த அடிப்படை இல்லாமல் போகும்போது தான் நம்முடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றும்படி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெபித்தும் காரியங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும். யாக்கோப்பு அதை குறித்து அழகாக எழுதுகிறார். வாசிக்க வேணாம், நமக்கு நேரம் இல்லை, முடிக்கிற நேரம். அவர்கள் வேண்டுதல் செய்தும் பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இச்சித்தும் அதை அடையாமல் போகிறார்கள். ஏன்? அப்போ நம்முடைய ஜெபங்கள் பதில் கிடைக்கவில்லை. ஏன்? ஒருவேளை நாம் தேவ சமூகத்தை தேடாமல், தேவனுடைய உறவை தேடாமல், தேவ சித்தம் அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் நாம் சொந்த விருப்பங்களையே தேவனிடத்தில் விண்ணப்பமாக வைத்தோமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அப்படிப்பட்டவர்கள் வெளியில் என்ன சொன்னால், வெளியில் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எப்படி கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம பார்த்தோம், பேனர்லாம் எப்படி வைக்கிறாங்க, போஸ்ட்லாம் எப்படி தான், அது மாதிரி கட்டுரை யார் தெரியுமா, அவருக்கு எனக்கு என்ன வரும் தெரியுமா, நான் கேட்குறது அப்படியே சும்மா அவருக்கு மட்டுமே கடவுள் சொந்தம், அவர் தான் மொத்தமாக குத்தகை எடுத்ததாக பேசி கொண்டு இருப்பார்கள்.
அப்பயே தெரியும் இது என்னவா இருக்கிறது, டூப்ளிகேட்டாக இருக்கு. ஏன்னா எந்த ஒரு மெய்யான அன்பும் ஒரு தெய்வீக உறவும் அது எங்கே இருக்கும்னா அது மறைவிலே இருக்கும். அப்போ கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அன்பின் ஐக்கிய உறவு மறைவுக்குள் இருக்கிறதா அதான் பார்க்கும். அது வெளிரங்கமானால் அது வேற மாதிரி. மறைவுக்குள்ளே இருக்கிறத ஒருவரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் உன்னத பாட்டில் அழகாய் ஒரு வசனம் இருக்குது, என் நேச எனக்குரியவர் நான் அவருக்குரியவர். அந்த நேசத்தையும் அந்த உறவையும் வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தரும் பார்க்க முடியாது. வேதம் அதான் சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறான், ஆகிலும் ஒருவன் அவனை ஆராய்ந்து அறிய முடியாது. அப்போது நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு, தேவ சித்தத்தை அறிகிற அந்த தேவன் தருகிற வெளிப்பாடு, இதெல்லாம் ஒருவரும் ஆராய்ந்து அறிய முடியாது. ஒருவருக்கும் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இது நமக்கும் அவருக்கும் உள்ளது. அப்படிப்பட்ட ஜெப ஐக்கியம் யாருக்காகிலும் இருக்கிறதா? இன்றைக்கு நாம் அதை தொடர வேண்டும். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இனி சம்பவிக்க போகிறவைகள் என்று ஆண்டவர் சொன்ன காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க ஒரு பாத்திரவனாய் மாற்றுவது எது என்றால் தனி ஜெபம். என்னதுங்க? தனி ஜெபம். மத்தேயு புத்தகம் 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். லூக்கா 6:12 வாசிங்க. அந்நாளிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்? ஜனங்களை அனுப்பிய பின்பு. ஜனங்களோடு இருக்கும்போது ஜெபிக்கிறோமா, ஜனங்கள் இல்லாத போது அனுப்பிய பின்பு ஜெபிக்கிறோமா? ஜெப கூட்டத்தில் வந்து ஜெப குறிப்புக்கு ஜெபிக்க நான் ஓகே, ஆனால் தனியாக நான் போயிட்டு ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் விளங்குது? ஜெப கூட்டத்தில் இல்லை சபையில் ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கும் பொழுது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை சுற்றி வருவேன் ஜெபத்தில், ஜனங்கள் நடுவே, ஜனங்களுக்குள்ளே. தனித்து தனித்து அதுவும் ரா முழுவதும். எங்கங்க? நைட்டு ஃபுல்லாக அவங்கள ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை எப்படி சொல்லலாம், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, நான் ஷிஃப்ட்டுக்கு போகிறேன் தெரியுமா, ஏசு கிறிஸ்துக்கு சாப்பிடுவதற்கு கூட என்ன இல்லையா, நேரமே இல்லையா. ஜனங்கள் எப்பொழுதும் அவரை சூழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஏன்னா அவருடைய ஊழியம் பெரியதாக இருந்தது. அவருடைய கீர்த்தி சுற்றியுள்ள ஜனங்களுக்கு போக 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 அவரை சந்திக்க வியாதித்தர்களும் அநேக பிரச்சனை உள்ளவர்களும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அவ்வளவு சோர்வு மத்தியில், சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத மத்தியிலும் அவர் தனித்து ஜெபித்தார்னா ஏதோ லிஸ்ட்டு போட்டு வாங்கிறதுக்கு அல்ல. நான் மனுஷன், என்னதுங்க, மாம்சத்தில் இருக்கிற தேவ சமூகம் எனக்கு தேவை, தேவ ஒத்தாசை எனக்கு தேவை, தேவனுடைய பிரசன்னம் எனக்கு தேவை, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற விளக்கம். அவர் 100% மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். நம்மை போல அவருக்கும் நம்மை போல பசி, தாகம், உறக்கம், வேர்வை, டயர்டு எல்லாமே இருந்தது. ஆகிலும் இப்படிப்பட்ட பலவீனத்தில் நாம் ஒரு நிறைவாய் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் தேவ சமூகம் ஒன்றுதான் நமக்கு உதவும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருக்கு முன்னாடி நிற்கிறவர்கள் யார் நிற்பார்கள்? ஜெயம் கொள்கிறவர்கள், வெற்றி அடைந்தவர்கள் தாங்க போய் நிற்க முடியும். அப்போ இந்த உலகத்திலே நம்மை வெற்றி அடைய செய்வதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 22:40, மத்தேயு 26:41. லூக்கா 22:40, மத்தேயு 26:41.
அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு முழங்கால் படியிட்டு, போதும். இங்கே ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டார். அப்படி தானே எழுதியிருக்கு? அப்படி எழுதியிருக்கா? எப்படி எழுதியிருக்கு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு கல் எறியும் தூரம் போய் முழங்கால் படியிட்டு இயேசு என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணினாராம். இப்போ வாசிங்க மத்தேயு 26:41. சத்தமா வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ இந்த ஜெபம் நல்லா கவனிக்கணும். ஜெபம் என்பது ஆவிக்குரிய காரியம். ஏற்கனவே பார்த்தோம். ஜெபம் என்னதுங்க? ஆவிக்குரிய காரியம். இப்போ இவ்வளோ டயர்டு, அவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்கிறார், அவரை சுற்றிலும் ஜனங்கள் வருகிறார்கள், அவர் பல மணி நேரம் பிரசங்கிக்கிறார், பல மணி நேரம் அநேகருக்கு அற்புத அடையாளங்களை செய்கிறார், அநேக மைல்கள் நடந்து செல்கிறார். அவ்வளோ டயர்டு. மறுநாள் எப்படி எழுந்து அவர் மறுபடியும் அதே வேலையை செய்ய முடியும்? பலவீனம் ஆயிடுவோமே, சரீரம் சோர்ந்து போயிடுமே. அப்படின்னா அந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கி பலப்படுவதற்கு அவர் பிதாவின் சமூகத்தை தேடிய பொழுது தேவ ஆவினாலே பலனடைந்தவராயிருந்தார். அந்த பலன் தான் நமக்கு தேவை. நம்ம எப்படி ஜெபிப்போம்? ஒரு காரியத்தை துவங்கும் போது ஜெபிப்போம், நல்லது. ஒரு காரியத்தை துவங்கும் போது ஜெபிப்போம். எரிகோவை வீழ்த்த வேண்டும். யோசுவாவும் அவருடைய தலைமையும் அந்த யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆவதற்கு முன்பாக தேவ சமூகத்துக்கு யோசுவா போனாரா? ஆண்டவர் பேசினாரா? இப்படிலாம் செய்யணும்பா சொன்னார். போனாங்க, யுத்தம் செஞ்சாங்க, ஆண்டவர் சொன்னபடி செஞ்சாங்க, மதில் விழுந்தது, உள்ளே போனாங்க, எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார்கள். முடித்த பிறகு, வெற்றி அடைந்த பிறகு திரும்ப தேவ சமூகத்துக்கு போனாங்களா? நேராக ஆயி பட்டணத்துக்கு போகிறாங்க யுத்தத்துக்கு. எங்கே போனாங்க? போனதும் என்ன நடந்தது? தோல்வி வந்தது. காரணம் என்ன? இப்போ தேவ சமூகம் எனக்கு தேவலை. எரிகோ பட்டணம் மாதிரி ஆய் பட்டணம்னு அவ்வளோ பெருசல்ல. இங்கே ஒரு 2000-3000 போர் வீரர்கள் இருந்தால் போதும், இவங்களை என்ன செஞ்சிடலாம். அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க? தன் சுய பலத்தினால தான் யுத்தத்தில் ஜெயித்தோன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் ஜெபம் எதை குறிக்கிறது என்றால், நான் மாம்சமானவன், பலவீனமானவன், சோர்வுக்குள்ளாகிறவன், தோற்று போகக்கூடியவன், ஆனால் உம்முடைய ஆவியினாலே நான் ஜெயிக்க வேண்டும். அதான் சகாரியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பலாகரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ இந்த இடத்துல இவர்கள் ஒரு வெற்றியை அடைந்த பிறகு தேவ சமூகத்திலே நான் போனேன், தேவ சித்தத்தை அறிந்தேன், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டேன், அவர் என்னை பலப்படுத்தினார், அதனால் நாம் ஜெயித்த பிறகு எல்லாம் அவர் சொன்னபடி தான் இருக்கிறதா? திரும்ப தேவ சமூகத்துக்கு போயிட்டு நாம் பலப்படணும், வேலி அடிக்கணும் என்கிற எண்ணம் இல்லாமல் வெற்றியிலே, சந்தோஷத்தில், இவங்களுடைய கொண்டாட்டத்திலே தேவனை மறந்து விட்டார்கள், ஜெபம் செய்யவில்லை. நேராக யுத்தத்துக்கு போனாங்க. அதுவும் எப்படி? ரொம்ப சிரிப்பா, ரொம்ப இதுவா, இது ஒரு சின்ன பட்டணம், எல்லாரும் போக வேணாம், எதுக்கு எல்லாரும் போனோம், 3000 பேரை அனுப்புங்க, ஈஸியாக முடிச்சிடுவோம். போனாங்க. போன ஒரே நாளில் 33 பேர் செத்தாங்க. காரணம் என்ன? இதுக்கு தான் ஜெபம் தேவை. நம்முடைய அறிவினாலேயோ பலத்தினாலேயோ நம்முடைய காரியத்தினாலோ எதையும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போவதில்லை, சத்ருவை ஜெயிப்பதில்லை, பாவத்தை சோதனையை மேற்கொள்ள நம்முடைய சரீரத்தினால் முடியாது. நாம் பலவீனமானவர்கள், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போது தேவ சமூகத்துக்கு நாம் போகும் பொழுதெல்லாம் ஒரு காரியம் கிடைக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஆவினாலே நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை புதுப்பிக்கிறார். அதை தான் தாவீது சங்கீதம் 51 அழகாய் வேண்டுதல் செய்கிறார். சுத்த இருதயத்தை நிலை சிஷ்டியோ, நிலைவரமான ஆவியினால் என்னை
புதுப்பியும். அந்த நிலைவரமான ஆவி, நிலைவரம் அது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கோம்? நிலைவரம் அப்படின்னா ஒரு புரியலனா நிலச்சிட்டானா, இதை கேள்விப்பட்டிருக்குமா? ஒரு வேலைக்கு ஒரு பிள்ளை படித்து வேலைக்கு போகுது, அந்த வேலையில் நிலச்சிட்டானா அப்படின்னா என்ன? பர்மனெண்ட் ஆகிட்டானா, கம்பெனியால் ஆகிட்டானா, சம்பாதிக்கிறானா, வீடு கட்டிட்டானா, நிலச்சிட்டானா, நிலை நின்ட்டானா? இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் புரியலையா? சரி, எப்படி சொல்லலாம்? ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாரா அப்படின்னா புரியுதா? அதான் நிலைவரப்படுதல் அப்படின்னா நிலைத்து ஜெயிப்பது, நிலைத்திருப்பது, ஒரு வெற்றி, ஒரு ஸ்டாண்டுக்கு வருவது, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வருவது. அப்படி சொன்னதான் புரியும் போல. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் தான் நிறைய தெரியுது எல்லாருக்கும். அப்போ இதற்கு தேவை ஜெபம். ஜெபம் ஆவிக்குரியது, மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ தாவீது தேவ சமூகத்தை தேடாத பொழுது, தேவனுடைய அன்பின் ஐக்கியத்தில் தனித்து இராத பொழுது, தேவ சித்தத்தை அறியாத பொழுது, பலவீனத்தினாலே அவர் பாவம் செய்து விட்டார். இப்போ அவர் சொல்றாரு, நான் நிலைவரப்படலை, உங்களுடைய ஐக்கியத்தில் நிலைவரப்படலை, மெய்யான செடியாகிய இயேசுவில் நிலைத்திருக்கிற கொடியாய் நான் இருக்க வேண்டும், ஆனால் நான் நிலைத்தில்லை, விழுந்துட்டேன். காரணம் என்ன? நான் ஆவியில் புதுப்பிக்கப்படலை, என்னை ரீஃபில் பண்ணல. ஒரு காரியத்தில் ஜெயித்த பிறகு நான் அந்த சந்தோஷத்திலேயே இன்னொரு காரியத்தை மேற்கொள்ள போனேன், ஆவியின் பலன் இல்லை, தோத்துட்டேன். அப்போ அதை தான் இங்கே ஜெபிக்கிறாரு சங்கீதம் 51. நிலைவரமான ஆவினால் என்ன புதுப்பியும், ரீஃபில் பண்ணும். நம்ம ஒரு வேலையை செய்யும்போது, ஒரு சோதனையை ஜெயிக்கும் பொழுது, ஒரு சத்துருவின் காரியங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது, நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய பலனை ஊற்றி விடுகிறோம், நமக்குள்ளே இருக்கிற அநேக வல்லமைகளை ஊற்றி விடுகிறோம். இப்போ வெறுமையாக்கப்பட்ட பிறகு சோர்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தினால் எதையும் ஜெயிக்க முடியாது, அப்போ நாம் தோற்கடிக்கப்படுவோம். அந்த இடத்த, அந்த நேரத்தில் திருமணமை புதுப்பித்து கொள்ள வேண்டும். யோசுவா எரிகோ பட்டணத்தை தேவனுடைய பலத்தினாலே, தேவ ஆவியினாலே மேற்கொண்டார், தோற்கடித்தார். ஆனால் இப்போ அந்த கூட்டத்துக்குள்ள அவங்க தேவனுடைய பலனை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அவங்களுடைய எனர்ஜியை ஊற்றி விட்டார்கள். இப்போ அவங்க திரும்ப தேவனுடைய வல்லமையினாலே அவங்க நிலைத்திருக்க தேவ ஆவினால் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் தேவ சமூகம், ஜெபம். அங்கே போக தவறியதினாலே அவர்கள் மாம்சத்தில் போய் தோற்றுவிட்டார்கள். இப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன்னா ஜெபம் ஆவிக்குரிய பலனை, ஆவிக்குரிய உற்சாகத்தை, ஆவிக்குரிய வல்லமையை, ஆவிக்குரிய ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது, நம்மை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறது. ஜெபம் இல்லாதவன் ஆவிக்குரியவன் அல்ல. நான் ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்கிறேன், 4 அதிகாரம் படிக்கிறேன், 30 அதிகாரம் படிக்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவன் ஆவிக்குரியவன் அல்ல. நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆனால் நான் பைபிளே படிக்கல அப்படின்னு சொன்னான் அவனும் ஆவிக்குரிய. ரெண்டுமே, ஒரு பறவைக்கு 2 சிறகுகளும் சரியான முறையில் இருந்தால் தான் அது சிறகடித்து பறக்க முடியும். ஒரு சிறகு உடஞ்சிட்டா ஒரு சிறகுல பறக்க முடியுமா? அப்போ கர்த்தருடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நிலவரப்படணும்னா நம்முடைய ஜெபமும் வேத வசனமும் நமக்கு சரியாய் பயன்பட வேண்டும்.